அவங்க பண்ணின கொலை வானத்தில் இருந்த சேட்டிலைட்லேருந்து பார்க்குறப்ப தெரியுது. நான் ஒரு 5 சேட்டிலைட் இமேஜ் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் இமேஜை பாருங்கள். ஒரு மாதிரியான ரெட்டிஷ் ப்ரௌனில் சில ஆப்ஜெக்ட்ஸ் தெரியும். அது கொலை செய்யப்பட்ட உடல்கள். அது பக்கத்து இருக்கிற இடம் ஒரு மாதிரி கலர் மாறி இருக்கும். அதில் உடம்புல இருந்து வந்த இரத்தத்தினால கலர் மாறி இருக்கு. 2வது இமேஜ் பாருங்கள். அந்த தெரு ஃபுல்லாக அங்கங்கே ஒரு மாதிரி கலர் மாறி இருக்கும். இது டோர் பை டோராக ஆர்எஸ்எஃப் மக்களை கொலை பண்ணி அதிலிருந்து வர இரத்தத்தினால மாறினது. 3வது இமேஜ் பாருங்கள். ஒரு 2 கும்பல் தெரியும். அந்த 2 கும்பலில் இருக்க இதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா உடல்கள் மாதிரி தெரியும். இது என்னென்னா 2 உடல்களோட குவியல். அது பக்கத்தில் இருக்கிற இடம் அதிலிருந்து வந்த இரத்தத்தினால கலர் மாறி இருக்கு. 4வது இமேஜ் பாருங்கள். ஒரு கார் லைனாக அணிவகுத்து நிற்குது. அது பக்கத்தில் பல உடல்கள் கிடக்கு. அதை பக்கத்தில் அந்த இடம் இரத்தத்தினால கலர் மாறி இருக்கு. 5வது இமேஜ் பாருங்கள். ஒரு கோடு தெரியுது. இந்த எல்ஃபசிரை ஆர்எஸ்எஃப் ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோடு இல்லை. ஆக்கிரமிச்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த கோடு வந்திருக்கு. இது எதை காமிக்குதுன்னா ஆர்எஸ்எஃப் பண்ணுற அந்த கொடுமையை தாக்க முடியாமல் மக்கள் அந்த இடத்த விட்டு தப்பி ஓடுற அந்த காலடி தடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுக்க எஸ்ஏஎஃப்க்கும் ஆர்எஸ்எஃப்க்கும் இடையில் நடக்கிற ஒரு போர். யார் இந்த நாட்டை ஆக்கிரமிக்க போகிறா, யார் இந்த நாட்டோட பவரை கைப்பற்ற